வெனஸ்டே மார்னிங் பையன் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் vlog எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கல, ஏன்னா வீட்டில் இருந்தால் லாகின் பண்ணியிருக்காங்க. கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா வந்துருந்துச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கிராசரிஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து டெலிவரி ஆயிருந்துச்சு. அதை வந்து வாங்கின அன்னைக்கு செக் பண்ணல, இப்போ தான் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் கிராசரியை தவிர டாய்லெட்ரி ஐட்டம்ஸ், க்ளீனிங் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பல்காக வந்து வாங்குவேன். இந்த தடவை 2 லிட்டர் ஏரியல் லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ்க்கு வாங்கினேன். அதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 490 ருபீஸ், கிட்டத்தட்ட 190 ரூபாய் கிட்ட நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ரெகுலராக இல்லை, பட் எப்போயாச்சும் ஒரு நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன காய்கறி இருக்குங்கிறதே மறந்து போயிடுவேன். அந்த மாதிரி மறந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் பூசணி 3 வாரத்துக்கு முன்னாடி வாங்கினது. நல்ல ஃபங்கஸ் வச்சு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக ஒரே ஸ்மெல் தான். அதை எடுத்ததுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு வாடையுமே இல்லை. இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக லெமனை வந்து கட் பண்ணிவிட்டு 2 கிராம்பு குத்தி வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஈஸியாக. அந்த தேங்காயை வந்து இது வரைக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு தெரியல. நான் வந்து இப்படி தான் வச்சுட்ருக்கேன். வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.